சரி, இந்த வீடியோ வந்து நவம்பர் 14 ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி சில்ட்ரன்ஸ் டே. பாப்பாவுக்கு எதாவது ஸ்பெஷலாக பண்ணி கொடுக்கலான்னு தான் பிளானு. இன்றைக்கி சிக்கன் எடுத்துகிட்டு வர சொல்லிட்டேன் ஹஸ்பண்டை. அவள் வந்து மோஸ்ட்லி பிரியாணி விரும்ப மாட்டாள். அதனால் அவளுக்கு கீ ரைஸ் பண்ணிவிட்டு கூட குழம்பு வச்சிடலான்ட்டு. குழம்புலேருந்து 1-2 பீஸ் சாப்பிடுவா. அவளுக்கு மோஸ்ட்லி சிக்கன் ஃப்ரை தான் பிடிக்கும். ஆனால் வீட்டில் எல்லாருக்கும் செய்யணுன்னா ஃப்ரை செய்ய முடியாதுன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி கீ ரைஸ் செஞ்சுட்டு அதுக்கு தொட்டுக்க கிரேவி செஞ்சுட்டேன். ஒயிட் ரைஸும் ரசமும் வச்சாச்சு. அவளுக்கு ஸ்போர்ட்ஸ் மீட் முடிஞ்சு 4 நாள் லீவில் தான் இருக்கா. மறுநாளே ஆனுவல் டே வச்சுட்டாங்க. 4 டேஸ் கண்டினியூஸாக லீவு. வீட்டில் என்ன பண்ணுறதுனே புரியல. ஒரே வந்து விளையாடிட்டு டிவி பார்த்துக்கிட்டு அப்படியே சுற்றிட்டு இருக்காங்க. சண்டே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்கு கண்டிப்பாக போய் தான் ஆகணும். அப்போ வந்து பாப்பாவை வந்து விட்டுட்டு அம்மா வீட்டுக்கு 1 வீக் போகிற பிளான் இருக்குது. நெக்ஸ்ட் வீக் பேங்க் எக்ஸாம் இருக்குது. அதனால் இப்போயே அவளை கண்டிஷன் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து போயிட்டு வருவேன், நீ வந்து அமைதியாக நைனா கூட இருந்துக்கணும்னு சொல்லிட்டு அவகிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். அவளும் ஓகே மம்மி 5 டேஸ் தானே இருந்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டா. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. அவளை விட்டு 2 மந்த்ஸ் பிரிஞ்சு இருந்ததுனால இவ்வளோ பக்குவப்பட்டிருக்கான்னு நினைக்கும் போதே சந்தோஷமாக தான் இருக்குது. ஒரு பக்கம் அவளுக்கும் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் இல்லைன்னா டிவி பார்க்கலாம், ஃபோன் பார்க்கலாம், தாத்தா பாட்டிக்கிட்ட என்ன வேணுமோ கேட்டு வாங்கி சாப்பிடலாம், எல்லாமே கிடைக்குன்ற ஒரு பெனிஃபிட்டும் இருக்குது அவளுக்கு. இருந்தாலும் என்னை விட்டு அவள் இப்போ தான் வந்து இருக்க பழகிட்டுருக்கா கொஞ்சம் கொஞ்சமாக. ஆல்மோஸ்ட் அவளுக்கு 6 இயர்ஸ் ஆகுது. இப்போ தான் நான் அவளை விட்டுட்டே போக ஆரம்பிச்சிருக்கேன். அதுவும் செகண்டாக தம்பி பிறந்த பிறகு தான்.